स्पर्ति किरीटमूर्ध्वतिलक प्रोत्पासि बालान्तरो कारुण्याकुलनेत्रमाद्रकसितोल्लासो सुनासाः पुटो गण्डोद्य मकरापकुण्डलयुगं कण्ठोज्ज्वलत्कौस्तुभो तोत्रूपं वनमाल्यकारपटल ஸ்ரீவத்சதீப்ரம் பஜே. இரண்டாவது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை நாராயணியத்துல குருவாயூரப்பனுடைய சன்னதியில பட்டத்ரி சூரியஸ்பர்த்தி கிரீட்டம், உன்னுடைய சூரியனையும் பழிக்கக்கூடிய உத்தமமான ஒரு கிரீடத்தை நீ தரிச்சென்றிருக்க அப்படின்னு ஆரம்பிச்சவர் பகவானுடைய அந்த ஊர்த்வ புன்றம், அவனுடைய மந்தகாசம், மற்ற வைபவங்கள் எல்லாத்தையும் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் அடுத்து வரக்கூடிய வரிகள்ல. இந்த வாரம் இந்த நாராயணியத்தை தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய மயிலாடுதுறையிலிருந்து நாம் திருக்கடையூர் சென்று அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனந்தமங்கலம் என்னும் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேய சுவாமியினுடைய பரிகாரத்தலம் இரண்டும் சேர்ந்து அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயிலிருந்து நாம் சிரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயில் 1000 வருஷத்திற்கு மேல் பழமை வாய்ந்தது என்று நாம் சொன்னோம். இங்கு இருக்கக்கூடிய கருடனை தரிசித்துக் கொண்டு நாம் உள்ளே சென்றால் அங்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வெளியே இருக்கக்கூடிய மண்டபத்தில் சுதை வடிவத்தில் நம்மை வரவேற்கின்றார். இங்கு ஒரு விசேஷம் என்னவென்றால், இந்த ராமரை தரிசிப்பதற்கு முன்னால் இந்த திருக்கோயிலுக்கு வெளியே இங்கு அழகாக சதுர்புஜங்களோடும், அதாவது 4 கைகளோடும், திரிநேத்திரம் 3 கண்களோடும் இங்கு மற்றொரு வீர ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார். அவரை தரிசித்து விட்டு ராமரை நாம் தரிசிப்பது என்பது இந்த தலத்தின் ஒரு சிறப்பு. இங்கு இருக்கக்கூடிய வீர ஆஞ்சநேய சுவாமி தன்னுடைய 4 திருக்கைகளிலே 2 திருக்கைகளிலேயும் சங்கு சக்கரத்தை ஏந்திக் கொண்டு இருக்கின்றார். ஒரு திருக்கையிலே அழகாக சாட்டையை வைத்துக் கொண்டு மற்றொரு திருக்கையிலே இவர் அழகாக ராஜகோபால சுவாமியான கண்ணன் அளித்த ஒரு வெண்ணையை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த அழகான உருவத்தோடு இந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய காட்சியுடன் நாம் உள்ளே நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை தரிசிக்க ஆரம்பிக்கின்றோம். இவர் தவிர மற்றொரு ஆஞ்சநேயர் இங்கு தசபுஜ திரிநேத்திரத்தோடு இருக்கின்றார். அவருடைய தரிசனமானது நமக்கு பின்னால் தொடர இருக்கின்றது. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய சன்னதிக்குள்ளே நாம் நுழையும் போது அழகாக தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலவன் மேனி என்பார், பூவையும் பொறுவும் என்பார், மயலுடை துலகம் என்பார், மானுடன் நல்லன் என்பார், கயல் பொறு கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார் என்று ஒருபுறம் சீதை பிராட்டி, ஒருபுறம் ஸ்ரீ லக்ஷ்மண சுவாமி, நடுலே அம்பையும் வில்லையும் ஏந்திய கோதண்டராமனாக இவர் காட்சியளிக்க, அங்கும் ஒரு ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடி அடியிலே அழகாக அமர்ந்து கொண்டு கூப்பிய கைகளோடு ராமனுடைய திருமுக மண்டலத்தை தரிசித்தவாறே அமைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு காட்சி. இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய இந்த திவ்ய தரிசனம் நமக்கு அழகாக அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, நாம் மூல நட்சத்திரத்தன்று ஆஞ்சநேய சுவாமியை தரிசிப்பது நமக்கு பெருமைகளை அளிக்க வல்லது. பிரதி மாதமும் மூல நட்சத்திரத்தன்று இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய தசபுஜ ஆஞ்சநேயருக்கு அழகாக திருமஞ்சன வைபவங்கள் பூஜைகள் எல்லாம் நடக்கின்றன. அதே போன்று புதன்கிழமை என்று நாம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை தரிசிக்க வேண்டும். இந்த நாராயணியத்திற்குத்தான் நம்முடைய ஆலய தரிசனத்திலே என்ன ஒற்றுமை பாருங்கள். இன்று மூல நட்சத்திரத்தில் வீர ஆஞ்சநேய சுவாமியினுடைய தரிசனமும் கிட்டியது. புதன்கிழமையில் கோதண்டராமனாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனமும் கிட்டியது. அதே போன்று மற்றொரு ஒற்றுமை பட்டத்ரி வர்ணிக்கக்கூடிய அடுத்த வரிகளிலே கண்ணனுக்கு மட்டுமல்லாமல் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கும் அந்த ஸ்லோகம் பொருந்தியவாறு அமைந்திருப்பதுதான் இந்த நாராயணியத்தினுடைய சிறப்பு. கிருஷ்ணா, உன்னுடைய கிரீடத்தை தரிசித்து நாங்கள் கீழே இறங்கினாள். அழகான ஒரு நெற்றி, அந்த நெற்றியிலே நீ உத்தமமான ஊர்த்வ புன்ற திலகம் என்ற அந்த திருநாமத்தை நீ சாற்றிக் கொண்டு இருக்கின்றாய். அதை பார்க்கும் போதே எங்களுடைய
சர்வ தாபங்களும் நீங்கக்கூடிய பெருமையானது ஏற்படுகின்றது. முக்கியமான திவ்ய தேசங்களிலே, அதுவும் திருமலை முதலிய க்ஷேத்திரங்களிலே அந்த திருவேங்கடமுடையானான எம்பெருமானுக்கு விசேஷமே அந்த ஊர்த்வ புன்றமாகிய திருநாமம் தான். அதை நாம் பார்த்த உடன்தான் இவன் திருவேங்கடமுடையான் என்று நாம் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு அவனை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஊர்த்வ புன்றம் பச்சை கற்பூரத்தால் அமுக்கப்பட்டு ஒரு வாரம் முழுவதும் உயர்ந்த அவனுடைய திருமேனியிலே சாற்றப்படுகின்ற அந்த ஒரு வைபவத்தை வெள்ளிக்கிழமைகளிலே திருமஞ்சனம் பூர்த்தியாகி நாம் உள்ளே நுழைந்தோமே ஆனால் ஊர்த்வ புன்ற திலகம் குருவாயூருக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒற்றுமையை நாம் அடிக்கடி கூறிக்கொண்டே வருகின்றோம். தொம் கேரளே வாதபுராதிநாத ஸ்ரீவேங்கடேச ஸ்வயமாந்திர தேசே, அந்த ஒரு பாவத்திலே அந்த திருமன்காட்போடு காட்சியளிக்கின்றார். அங்கு இங்கோ குருவாயூரப்பா அந்த ஊர்த்த புன்றத்தையே நீ திலகமாக கண்ணனுக்குண்டான திலகமாக வைத்துக் கொண்டிருக்கின்றாய். ஊர்த்வ புன்ற திலகம், இதை தரிசிப்பதால் எங்களுக்கு என்ன பயன் கட்டுகின்றது? உடனே பட்டத்திரியனுடைய கேள்விக்கு அதற்கு முன்னால் அவதரித்த சுவாமி தேசிகன் பதில் சொல்லுகின்றார். தேவநாயக பஞ்சாசத்தில் தேவேஸ்வரத்வமிக தர்சயிதம் க்ஷமஸ்தே நாதத்வயா பிசிரசா விதிதः கிரீடகः ஏகீகிருதத்விமனி பிம்பசி கஷ்டதீப்திகி நிர்மூலயல் மனசி மே நிபிடம் தமிஷ்ரம் லாவண்யவர்ஷினி லலாட்டதடே கணாபே பிப்ரத்தடித் குண விசேஷமிவோர்த்வ புன்றமோ. கண்ணா, உன்னுடைய கிரீடத்திலிருந்து வீசக்கூடிய மணிகள் எங்களுடைய பாவத்தை போக்கியது என்றால், உன்னுடைய அகன்ற நெற்றியிலே இருக்கக்கூடிய ஊர்த்வ புன்றமாகிய திருமன்காப்பு இருக்கின்றதே, அது எங்களுக்கு என்ன பலனை அளிக்கின்றது? சுவாமி தேசிகன் அழகாக வர்ணிக்கின்றார். உன்னுடைய கருமையான நெற்றியிலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை வெளேல் என்று இருக்கக்கூடிய திருமன்காப்பானது ஆகாயத்திலே தோன்றக்கூடிய மின்னலை போன்று பளிச்சென்று எங்களுக்கு வெள்ளையாக தோன்றுகின்றது. ஆனால் ஒரு வித்தியாசம், மின்னலானது சில வினாடி துளிகளே இருக்கும், உடனே மறைந்துவிடும். ஆனால் உன்னுடைய ஊர்த்வ புன்றமாகிய மின்னல் இருக்கின்றதே, பிப்ரத்தடித் குண விசேஷமிவோ அதை தரிசித்த மாத்திரத்திலேயே அது ஒரு விளக்காக மாறி அந்த விளக்கானது எங்களுடைய அஞ்ஞான இருளை போக்க வல்லதாக அமைந்திருக்கின்றது. அதனால் என்றோ நம்முடைய தர்மசாஸ்திரமானது கூறுகின்றது, அவர்களுக்குரிய நெற்றி சின்னத்தை நாம் அணியும் போது அந்த திருமன்காப்பானது எவனுடைய நெற்றியிலே இருக்கின்றதோ அவனை யமபடர்கள் வந்து அவனை அணுக மாட்டார்களாம். மரண பயம் என்பது அவர்களுக்கு இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய அந்த பயத்தை போக்கக்கூடிய திலகத்தை ஊர்த்வ புன்ற திலகம் குருவாயூரப்பா நீ இந்த க்ஷேத்திரத்திலே அழகாக அமைத்துக் கொண்டிருக்கின்றாய். அவ்வாறு அதை தரிசித்து சற்றே எங்களுடைய கண்கள் கீழே இறங்கியதே ஆனால் உன்னுடைய கண்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை என்னுடைய கண்கள் அடைந்ததே என்று நான் ஆனந்தப்படுகின்றேன். ஆகா, எவ்வளவு அழகு! காருண்ய குலநேத்திரம், கருணையே உருவெடுத்த ஒரு கண்கள் குருவாயூரப்பா உனக்கு. அந்த கண்களை மட்டும் எவ்வளவு நாழிகை வேணாலும் நாங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். கைவண்ணம் தாமரை, வாய் கமலம், கண்ணினையும் அரவிந்தம். தாமரை பூக்கள் அப்போது தடாகத்திலே பூர்த்தால் எவ்வாறு இருக்குமோ அதே ஒரு பாவம். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய கண்களும் தாமரை கண்கள் என்று கம்பரும் வர்ணிக்கின்றார். வால்மீகியும் அவரை அரவிந்த லோச்சனனாக வர்ணிக்கின்றார். எம்பெருமானுடைய அந்த கண்கள் குருவாயூரப்பனுடைய கண்களுக்கு ஒத்து போவது நாம் இந்த தலத்திலே இன்று ராமனுடைய திவ்ய தரிசனத்தோடு அனுபவிப்பதற்கு ஒரு பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. ஆழ்வாருடைய பாவம் ராமனையும் கிருஷ்ணனையும் சேர்த்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய் கண்கள் கண்ணா என்னை பேதமை செய்தனவே காருண்ய குலநேத்திரம். அந்த கருணை பட்டத்திலே சொன்னது ஆழ்வார் சொல்றார். அதை பார்த்த உடனே உன்னிடத்துல வைத்த அந்த கண்ணு எங்களை வேற இடத்துல எங்க கண்ணு வைக்க தோணலையே, பேதமை செய்தனவே. அப்படிப்பட்ட கருணையை பொழியக்கூடிய உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கு? காருண்ய குலநேத்திரம். நாராயணியத்துல ஒவ்வொரு பதத்திற்கும் நாம் விளக்கத்தை சொல்லிட்டு போனா எத்தனை நாள் வேணா சொல்லிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு அனுபவிச்சு பாடியிருக்கார் நாராயண பட்டத்திரி.
அதாவது குருவாயூரப்பருடைய கண்கள் இருக்கே, அது செக்கச்செவேல்னு தாமரை மாதிரி அமைஞ்சிருக்கான். ஏன் செக்கச்செவேல்னு சிகப்பு நிறத்தோட இருக்குன்னா, அதாவது மகாலட்சுமியினுடைய நிறம் சிகப்பு, கண்ணனுடைய நிறம் கருமை. இந்த கண்ணனானவன் சதா சர்வ காலமும் தன்னுடைய கண்களால் சிகப்பான உருவத்தை கொண்ட மகாலட்சுமியை பார்த்து 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 அந்த சிகப்பானது இவனுடைய கண்ணிலே ஒட்டு கொண்டதாம். அதே போன்று நாச்சியாரான மகாலட்சுமியினுடைய கண்களானது கருமையோடு இருக்கும் என்பது ஆழ்வார்களுடைய அனுபவம். காரணம், கருமையான கண்ணனை பார்த்து பார்த்து பிராட்டியினுடைய கண்கள் கருமை நிறத்தை ஏற்றுக்கொண்டதாம். அது போன்ற செக்க சிவந்த காருண்ய குலநேத்ரமத்ரகசிதோல் ஆலக்ஷ்ய சத்வமதிவேலதயோத்தரங்கம் அபியர்த்தினாம் அபிமத பிரதிபாதனார்க்கம் ஸ்னிக்தாயதோ பிரதிமசாலி சுபர்வநாத துக்தம்புதே அனுகரோதி விலோச்சனதே. சுவாமி தேசிகனுடைய அனுபவம். கண்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்னுடைய கிருஷ்ணனுக்கு? அந்த கண்கள் ரெண்டுமே பார்க்கடல் மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கின்றது. கண்ணா, கண்கள் உன்னுடைய மாமனாருடைய வீடு போல் அமைந்திருக்கின்றது. பார்க்கடல் தானே உன்னுடைய மாமனாருடைய வீடு. அப்போது பார்க்கடல் எவ்வாறு இருக்கும்? அதுல இருக்கக்கூடிய காற்றானது கரையை கடந்து வீசும். கரை அந்த குளிர்ச்சியான கடலினுடைய அலையை அடக்க முடியுமே தவிர அந்த காற்றை அடக்க முடியாது. அதுபோல காருண்ய குலநேத்திரம் குருவாயூர்ல உன்னுடைய அந்த கருணை என்ற ஒரு குளிர்ந்த காற்று அந்த பார்க்கடல் போல இருக்கக்கூடிய உன்னுடைய கண்ணிலேருந்து வேகமா வீசிட்டு இருக்கு. அந்த நீல நிறமாக இருக்கக்கூடிய அந்த அலைகள் போல உன்னுடைய கருணை அலைகள் இருக்கே, என் பேர்ல விழக்கூடிய அந்த காருண்ய குலநேத்திரம் விண்கொள் அமரர்கள் வேதனை தீர முள்மண் கொள் வசுதேவர் தம் மகனாய் வந்து தின்கொள் அசுரரை தேய வளர்க்கின்றான் கண்களிருந்தவா காணீரே கனவலையீர் வந்து காணீரே. யசோதை பிராட்டி கண்ணன் வளரக்கூடிய காலத்துல குருவாயூரப்பனுடைய கண்ணழக வந்து பாருங்க, இது போல நீங்க ஒரு கண்ணை பார்த்திருக்கவே முடியாதுன்னு ஆழ்வார் அங்கலாய்க்கிறார். அப்படிப்பட்ட கருணையே உருவெடுத்த கூடிய கண்ணன் குருவாயூரப்பா, அடுத்தது ஆர்திர ஹசிதோல் உன்னுடைய புன்னகையை வர்ணிக்கிறேன் ஆரம்பிக்கின்றார். அதை இந்த ஆலயத்திலிருந்து மற்றொரு சன்னதியில் இருந்து நாம் தொடர்ந்து கேட்போம்.